திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் எதிர்க்க ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைத்துதான் அதை சாத்தியமாக முடியும். அது எத்தகையான கூட்டணியாக இருக்க வேண்டும்? அதிமுக, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற தமாக போன்ற புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பாசிபிலிட்டி. இரண்டாவது பாசிபிலிட்டி அதிமுக, பாஜக, மற்ற பாமக, தேமுதிக, மற்ற கட்சிகள். அது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் ஐடியல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, உறுதியா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைங்க. அப்கோர்ஸ் திரு சீமான் அவர்கள் வரமாட்டார், அது டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் ஒருவேளை விஜய் பாஜகவை ஆதரிப்பாரா, கொள்கை ரீதியான எதிரி என்று கூறிவிட்டு எப்படிங்க கூட்டணி வர முடியும்னா, எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவில் நடக்காத விஷயமே கிடையாது. சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சிவசேனா காங்கிரஸ் உடைய கொள்கைகளை எதிர்ப்பதற்காக துவக்கப்பட்ட கட்சி. கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடைய செகுலரிசம் இந்த கொள்கையெல்லாம் ஒரு இந்து சாம்ராட், இந்து ஹிருதய சாம்ராட் தான் அவர் வந்தார், பாலா சாஹேப் டாக்கரே. சோ அப்புறம் அவங்க கூட்டணி வைக்கலையா? சோ திமுகவை தோற்கடிப்பது, வீழ்த்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார். விஜய், அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இந்த திமுக கூட்டணி வீழ்த்தப்படும். ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால் இன்றைய சூழலில் அது சாத்தியம் குறை.